ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? மேஜிக்கல் சீ வேர்ல்ட். ஓகே குட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான ஒரு 5-6 குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சீ வேர்ல்டு பிரமிப்பா இருக்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இல்லையா, நம்ம கண்டிப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூரியாசிட்டி நிறைஞ்ச குழந்தைங்க தான் இவங்க 5 பேரும். இவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் போட்ல ஏறி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போட்ல ஏறி போறாங்களாம். ஃபர்ஸ்ட் டால்பின்ஸ் எல்லாம் குதிக்குதா, அப்புறம் கடல் குதிரைகள்லாம் வருதா, ஜெல்லி ஃபிஷ் வருதா, ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சா. ஆனா இவங்க என்ன கேள்விப்பட்டாங்க அப்படின்னா, அங்க மந்திர கடல்னு ஒரு உள்ள ஆழ்கடல்ல இருக்கான். அந்த மந்திர கடல்ல போய் பார்க்கணுங்கிறத இவங்களுக்கு ரொம்ப ஆசையா. சரின்னு இவங்க மந்திர கடல் கிட்ட போக போக என்னாச்சு அப்படின்னா, நார்மலா இருந்த கடல் ஒரு மாதிரி பிங்கிஷா மாற ஆரம்பிச்சுச்சான். ஜெல்லி ஃபிஷ்ஷும் பிங்கிஷா தெரிஞ்சிச்சான், நிலவு கூட பிங்கிஷா தெரிஞ்சிச்சான். டால்பின்ஸ் எல்லாம் அழகா அந்த பிங்கிஷ் லைட்ல குதிச்சு குதிச்சு விளையாடினாங்களாம். உடனே ஆக்டோபஸ் இருக்கா இல்லையா, அவன் தானே வந்து கேட் கீப்பர் கடலுக்கு. அவன் கேட்டானா, நீங்க எதுக்கு எங்களோட உலகத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. இல்ல, இந்த மாதிரி மாயக்கடல் இருக்குன்னு சொன்னாங்க, அதை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னோட, மேல இருந்து பார்த்தா உங்களுக்கு என்ன தெரிய போகுது, வாங்க நான் உங்க எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனோட டென்டக்கிள்ஸால அந்த போட்டை அப்படியே கட்டி பிடிச்சு மொத்தமா உள்ள கூட்டிட்டு போயிட்டானா. அங்க போனோட இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருந்ததா. ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஆக்டோபஸ் சொல்லிச்சா, நீங்க இன்னும் மாய கடலுக்குள்ள போகணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எங்க மந்திர ராணி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த மந்திர ராணி கிட்ட கூட்டிட்டு போறேன் வாங்க அப்படின்னோட, உடனே அந்த போட் அந்த கடலுக்குள்ள போக போக அப்படியே ஒரு சுழற்சி மாதிரி வந்து மீனெல்லாம் தங்க நிறத்துக்கு மாறி ரொம்ப அழகா இருந்துச்சான். என்னடா இது, கடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவ்வளவு அற்புதமா இருக்கே அப்படின்னு சொல்லி குழந்தைங்க எல்லாம் பேசிட்டே வந்தாங்களாம். உடனே அந்த போட்டை கொண்டு வந்து டென்டக்கிள்ஸ் அந்த ஆக்டோபஸ் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு அது போயிடுச்சான். அப்படியே அந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்துச்சான். இவங்க போட்ல வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்களாம். ராணியோட காவலாளிக, அதாவது பணிப்பெண்கள் யார் அப்படின்னா மெர்மைட்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க வந்திருக்கீங்கிற தகவலை நான் ராணிக்கு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெர்மைட்ஸ் கடல் கன்னிங்க அவங்க சொல்லிட்டு போனாங்களா ராணியை கூப்பிடுறதுக்காக. அப்போ அந்த குழந்தைங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஜெல்லி ஃபிஷ் கலர் கலரா இருக்கு, தங்க நிற மீன்களா இருக்கு, இல்ல ரொம்ப அழகா இருக்கான். இந்த மர்மைட்ஸ் கிட்ட போயிட்டு இவங்க வந்து சொல்லிட்டாங்க, ராணி கிட்ட போயிட்டு மர்மைட்ஸ் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களை பாக்குறதுக்கான ஒரு குழந்தைங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு. உடனே ராணி என்ன பண்றாங்க, அவங்களை இங்க வீட்டுக்குள்ள அனுப்பு, அதாவது அவங்களுக்கு அங்க ஒரு அழகான கேசல் மாதிரி இருக்கு, பெரிய அரண்மனை மாதிரி கடலுக்குள்ள இருக்கு, வீட்டுக்குள்ள அனுப்பினோன்னு அந்த குழந்தைங்க போட்ஸ்ல அப்படியே போறாங்க அந்த கேசலுக்குள்ள. ஆஹா, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குல்ல அப்படின்னு. உடனே அந்த ராணி சொல்றா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க வந்த நோக்கம் எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு பெரிய இதை விட அழகான போட் ஒண்ணு கொடுக்குறேன், அதுல நீங்க தாராளமா போகலாம். ஆனா எங்க அக்கா தான் இந்த உலகத்தையே ஆள்றாங்க, நான் அவங்களோட தங்கச்சி. சோ நீங்க அவங்களோட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா நீங்க ரொம்ப கைண்டா இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும், உண்மையா இருக்கணும், எதுக்கு வந்திருக்கீங்கிற நோக்கத்தை உண்மையா அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி தங்கச்சி என்ன இருக்கா மாயா, அவ வந்து சொல்லி இந்த குழந்தைங்களை எல்லாம் ட்ரெயின் பண்ணி அனுப்புறாளாம். உடனே இந்த குழந்தைங்க எல்லாம் நேச்சுரலாவே அவங்க ரொம்ப கைண்டானவங்க தான், ரொம்ப வெள்ளந்தியானவங்க. சரின்னு 5 பேர் இருக்காங்க இல்லையா, ஆளுக்கு அதாவது 3 பேர் இதுல 2 பேர் அதுலன்னு சொல்லி 2 போட்டை கொடுத்து அவங்க 2 பேரையும் அனுப்புறாளாம். அது மாய கடல் இல்லையா, ரொம்ப ஆழ்கடலுக்கு வேற போகணும். இந்த போட் ரொம்ப குட்டியா இருந்தனால பெரிய போட்ல அனுப்புறா. அங்க கீழே போனா ரொம்ப அழகா ஒரு கேவ் மாதிரி இருக்கு. அந்த கேவ்ல தங்க நிற போட் ஒண்ணு இருக்கு, அதுலதான் அந்த ராணி இருப்பாங்களாம். அந்த ராணிய பாக்குறதுக்கு முன்னாடி இவங்க அந்த ராணிக்கு கோட்டைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இவங்க அழகான ஒரு நீர்வீழ்ச்சி பார்த்தாங்களாம். அப்பா, என்ன அழகான நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சுன்னு அதுல எல்லா குழந்தைங்களும் ஆட்டம் போட்டு ஜாலியா குளிச்சாச்சா. அதுக்கப்புறம் ராணிய சந்திக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ராணியோட வெளியறையே இவ்வளவு அழகா இருக்கே, அதுவும் இல்லாம இந்த மீனெல்லாம் ராணி சொல் பேச்சுதான் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிட்டு இருந்தாங்களாம். உடனே நீங்க ராணிய பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் ஷாக் கொடுக்கற விதமா எல்லா சீ அனிமல்ஸும் இவங்க போட்டுக்கு மேல வந்து அவங்கள பாக்குறதுக்காக வந்தாங்களாம்.
உடனே ராணி என்ன பண்ணாங்க, அப்படியே கடலுக்குள்ள இருந்து மேல சுழண்டு வந்து அவங்கள உள்ள கூட்டிட்டு போனோம் இல்லையா, அதுக்காக ராணியே மேல வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு போனாங்களாம். கூட்டிட்டு போனோடனே ராணி என்ன டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கடலை பத்தி இவங்க கிட்ட சொல்லணும் இல்லையா, கடல் எப்படி எல்லாம் இருக்கு எல்லாமே தெரியணும் இல்லையா. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, நீங்க எல்லாம் சுத்தமா இருப்பீங்களா, கிளீனா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி இவங்களை நிறைய விசாரணை போட்டுட்டே இருந்தாங்களா ராணி. குழந்தைங்க என்ன பண்ணணும், ரொம்ப கிளீனா இருக்கணும் இல்லையா. சோ இவங்களும் அதே மாதிரி கிளீனா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு, நீங்களா படகு ஓட்டிட்டு தான் நான் சொல்ற இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி ராணி இவங்கள கூட்டிகிட்டே போறாங்களாம். ராணியும் அந்த தங்கச்சியும் அவங்களோட போறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க எப்பொழுதுமே ரொம்ப சுத்தமாவும் இருக்கணும், எப்பொழுதுமே ரொம்ப கான்சியஸாவும் இருக்கணும். என்ன நடக்க போகுது, என்ன இது பண்ண போகுதுங்கிறது ரொம்ப பிளான் பண்ணியும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அறிவுரை எல்லாம் சொன்னாங்களாம். இவங்களோட கேசல் ரொம்ப அழகா இருந்துச்சா. ராணி என்ன சொன்னாங்க, எங்க உலகம் இவ்வளவு அழகா இருக்கு, ஆனா உங்களை மாதிரி ஆட்கள் சில பேர் வந்துதான் குப்பை போட்டு எங்க உலகத்தையே நீங்க ரொம்ப நாசம் பண்ணிடுறீங்க. அதனால நான் உங்களுக்கு தான் கண்டிப்பா அறிவுரையே சொல்லணும். நாங்க எவ்வளவு அழகா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்க இனிமேல் எங்க உலகத்தை குப்பை போட்டு கிளீன் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அன்கிளீன்டா இருக்கு உங்களாலதான், எங்க உலகம் நாங்க ரொம்ப கிளீனா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி வச்சாங்களாம். நீங்க கடலுக்கு வரீங்க அப்படின்னா எங்க உலகத்தை பாருங்க, சந்தோஷப்படுங்க, என்ஜாய் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா நீங்க போடுற குப்பைனால எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு, அதுவும் இல்லாம எங்களால நிம்மதியாவும் சுத்த முடியல. சோ நீங்க குப்பைங்களை இதுல போடாதீங்க அப்படின்னு சொல்லி ராணி கண்டிப்போடையும் பாசத்தோடையும் எச்சரிக்கையோடையும் அனுப்பிச்சு வச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க ஒரு நல்ல லெசன் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா அந்த உலகமே அப்படியே மேல வந்து இவங்களை வழி அனுப்பிச்சு நீங்க பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ராணி இவங்களை அனுப்பிச்சு வச்சுட்டாங்களா. ஓகே குட்டி சுட்டீஸ், இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சிச்சு, நம்ம அவங்கவுங்க வாழ்ற உலகத்தை அவங்கவுங்க கிளீனா வச்சுக்கணும். யார் உலகத்தையும் எப்பயும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புரியுதா? ஓகே குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.